என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு. மாமல்லபுரம் நகர திமுக இளைஞரணி சார்பில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மாமல்லபுரம் நகர இளைஞரணி சார்பில் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை தொடர்ந்து பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாமல்லபுரம் நகர இளைஞரணி செயலாளர் மோகன்குமார் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் அத்திப்பட்டு சாம்ராஜ், எழும்பூர் கோபி மற்றும் மாவட்ட பொருளாளரும் நகர கழக செயலாளருமான விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மும்மொழி கொள்கைக்கு எதிராக தலைமை கழக பேச்சாளர் அத்திப்பட்டு சாம்ராஜ் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து பேசிய தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபி, முன்னாள் முதல்வர் கலைஞர் தமிழக முதல்வராக இருந்தபோது செயல்படுத்திய திட்டங்கள் அனைத்தையும் பட்டியலிட்டு கூறியதை தொடர்ந்து அனைத்து நலத்திட்டங்களையும் நமது முதல்வர் தளபதியார் செயல்படுத்தி வருவதாகவும், அப்படிப்பட்ட தலைவனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும், ஒன்றிய அரசுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்தில் நமது முதல்வர் உள்ளார். ஆகவே முதல்வர் கரங்களை வலுப்படுத்தும் விதமாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களித்து 200 இடத்தை தாண்டி 234க்கு 234 என்ற இலக்கை அடைவோம். அதற்கு பொதுமக்களாகிய உங்கள் ஆதரவு வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு தையல் இயந்திரம், சேலை உள்ளிட்ட 5 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர இளைஞரணி பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. உயர்ந்த பதவிகள் இருந்தாலும் எங்கள் இதயத்தின் அதிபதி, இந்த மக்களை காப்பதில் எங்கள் தளபதி 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 என்று பாராட்டுகிறோம். உலகத்தில் நாடுகள் இருக்கிறது நண்பர்களே. ஒவ்வொரு நாட்டிலும் கல்வி தராத நாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்வி வழங்க முடியாத ஏழை நாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் மாத்திரம்தான் ஒரு சமுதாயம் கல்வி கற்க கூடாது என்று வழக்கு போட்டவன் தர்மேந்திர பிரதான். நம்முடைய நரேந்திர மோடி வழக்கு போடுகிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலே. நீட் தேர்வுக்கு 27% இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பு சொல்லுங்கள் என்று நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது என்று சொல்லுவார்கள். அதை விளக்கிடுகிற வகையிலே என் தளபதி சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற தலைவர், அந்த தலைவருக்கு நாம் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். கேட்க வேண்டாமா? தயாராக இருக்கிறார், அவளுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா என்று கேட்கிற போது திருமண நல உதவி திட்டத்தை தந்தார் தலைவர் கலைஞர். எல்லாம் தந்தாகிவிட்டது. மணப்பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் கைப்பு செய்து நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். அப்பொழுதுதான் நண்பர்களே, தாய்மார்களே, இந்தியாவிலேயே முதலாக கர்ப்பவதி தாய்மார்களுக்கு 6000 ரூபாய் வழங்கி அழகு பார்த்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அப்பொழுதுதான் நீங்கள் சொன்னீர்கள், பாறையில் இருக்கிற தேரைக்கும் பால் வார்த்தான் பரமசிவன், கருவில் இருக்கிற குழந்தைக்கும் பால் வார்த்த தலைவர் கலைஞர் என்று பாராட்டினீர்கள். நமக்கு கிடைத்திருக்கிறது 4, 5 என்ற இடங்களை பிரித்து பார்க்கிற போது அவரவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்களோ அதை வைத்து 4, 5 என்று சொல்லுகிறார்கள். அந்த இந்தியா டுடே சொல்லுகிறது, எவன் எந்த இடத்தை பிடித்தாலும் இதோ ஒன்றிய அரசியலை வழிநடத்துகிற தலைவர் இவர்தான் என்று மக்கள் இதயத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கிற ஒரே தலைவர் நமது தளபதி ஸ்டாலின் என்று இந்தியா டுடே சொல்லுகிறது. இவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள். ஓகே சார். ஓகேப்பா, ஓகே. வழி விடுங்க, வழி விட்டு வாங்கி போயிடாங்க.
ரூபாய்க்கு விற்கப்பட்ட சிறிய ஒரு மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இன்றைக்கு உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்